இப்போ நான் மசாலா பூரி செய்ய போகிறேன். அதுக்கு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா 4 வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 7 பச்சை மிளகா, மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, கரம் மசாலா, உருளைக்கிழங்கு 3, பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துருக்கேன். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்ச தக்காளி, நல்லா வதங்கட்டும். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை வதக்கிக்கிறேன். நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கரம் மசாலா, பெருங்காயம், அரைச்சி வச்ச மசாலா போடுறேன். அரை கப் தண்ணி ஊற்றுறேன். பச்சை பட்டாணியும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மாத்திரம் நான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவில் போடுறேன். இதில் அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மசாலாலாம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலா பூரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் கோதுமை மாவில் மசாலா பூரி செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன்.
இது மாதிரி கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ மசாலா பூரியில் கலக்கிறதுக்கு ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, கடல மாவில் மிக்சர் புளிகிறேன். இப்போ மசாலா பூரியில் கலக்கிறதுக்கு இந்த நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கிறேன். கடலையை போடுறேன். நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நிலக்கடலையை நல்லா வறுத்து நல்லா ப்ரௌனாக வச்சுருக்கேன். இப்போ கோதுமையில் செஞ்ச பூரி வச்சுருக்கேன். கட் பண்ண 2 வெங்காயம் வச்சுருக்கேன். வறுத்த நிலக்கடலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக, மிக்சரு 1 கப்பு, 2 தக்காளி கட் பண்ணி நைஸாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி கலந்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பூரி போடுறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா உடச்சிக்கிறேன். இது மாதிரி உடச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலா குழம்பு ஊற்றிக்கிறேன். அதில் இப்போ 2 ஸ்பூன் பட்டாணி போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வறுத்த நிலக்கடலை போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். மிக்சர் போட்டுக்கிறேன். நறுக்கி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.